ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த ரவுடி கத்தி எடுத்து மறைச்சி வைக்கிறத காட்டினாங்க. இப்போ எபிசோட் 12 பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு சித்து தேவி விளாண்டுருக்காங்க. அப்போ ரதி இருந்துட்டு ரீனா சொன்னதையே யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ தேவ் ரதின்னு கூப்பிட்றான். அப்பயும் அவள் திரும்பி பார்க்கல. மறுபடியும் தேவ் இருந்துட்டு சத்தமாக ரதி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னாச்சுன்னு ரதி கேட்குறா. ஏன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, நான் இன்னைக்கு வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இப்போ தேவ் சரி பசங்களை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ சித்து உதச்ச பால் ரதி வச்சிருந்த நட்ஸ் பவுல் மேலேயே பட்டு அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. இப்போ ரதி அவங்கள கூப்பிட்டு கோவமா, நிம்மதியாக ஒரு நாள் கூட வீட்டில் இருக்க விட மாட்டிங்களா, நான் பேசாமல் ஹாஸ்பிட்டலே போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அப்போ தேவ் இருந்துட்டு என்னாச்சு நீ இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துட்டு ஒன்றும் இல்லை, நான் சின்ன வேலை இருந்துச்சு, அது இப்போ தான் தோணுச்சுன்னு சொல்லி அவள் கிளம்பிட்டான். இப்போ ராக்கி குணா கிட்ட நான் ரீனா கிட்ட பேச போகிறேன், அவளோட முடிவு என்னன்னு கேட்குறேன். குணா ஆல் தி பெஸ்ட் சொல்கிறான். அப்போ அவங்கக்கிட்ட அந்த சினிமா டாக்டர் அவங்கக்கிட்ட எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சுடான்னு சொல்கிறாரு. சூப்பர் சார், எனக்கும் சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு ராக்கி சொல்கிறான். அதுக்கு சினிமா டாக்டர் என்ன ரீனா விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராக்கியும் ஆமாங்க சார், உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சினிமா டாக்டர் நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ராக்கி இருந்துட்டு என்னங்க சார் டாக்டராக இருந்துட்டு இப்படி ஒட்டு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அந்த ரவுடியை காட்டுறாங்க. ரவி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட வரான். இப்போ ரவி எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த ரவுடி அந்த கத்தியை எடுத்து ரவியோட கழுத்தில் வைக்கிறான். கத்துனா குத்திடுவேன்னு சொல்கிறான். அப்போ அதை பார்த்து நர்ஸு டாக்டர்னு கத்துறா. எல்லாரும் அங்கே ஸ்டன் ஆகி அதே இடத்துல நிற்கிறத காட்டுறாங்க. இப்போ சினிமா டாக்டர் வந்தவர் அவரும் ஷாக் ஆகிட்டாரு. இப்போ கூட வந்த ராக்கி குணாவும் பேசாமல் இவரை மாட்டி விட்டுட்டு ரவியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சினிமா டாக்டர் டே வாயை மூடி கம்முன்னு இருங்கடான்னு சொல்கிறாரு. இப்போ குணா ராக்கி கிட்ட நீ வேணா ரவியை காப்பாற்றி ரீனா வேணா இம்ப்ரெஸ் பண்ணிக்கிறாள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ராக்கி இருந்துட்டு நான் அப்போ ரீனாக்கு மாலை போட முடியாது, அவன் தான் எனக்கு மாலை ஓடணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கேருந்த நவீன் தேஜா கிட்ட நீ வேணா உன்னோட ஹீரோயிசனத்தை காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தேஜா இதில் எனக்கு என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்குறா. இப்போ ரதி வந்து பார்த்துட்டு சாக்காய் நிற்கிறா. இப்போ ரீனா அந்த ரவுடியோட கவனத்தை தசை திருப்புறதுக்காக கம்பவுண்டர்கிட்ட ஸ்க்ரீனை இழுத்து விட சொல்கிறா. இப்போ ரவுடி தசை திரும்பினதும் ரீனா நவீன் கிட்ட பெண்ணை வாங்கி அந்த ரவுடியை குத்துறா. இப்போ ரவுடி திரும்பி ரீனா கையை கிழிச்சிட்டான். இப்போ ரதி ரீனா அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்போ ரதியோட பசங்க சித்து தேவியும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. ரீனாவும் ரதியை பார்க்குறா. அப்போ ரதி அவள் திரும்பி அவள் ரூமுக்கு போயிட்டா. ரீனா கையில் கட்டு போட்டு ரதியோட ரூமில் நிற்கிறத காட்டுறாங்க. இப்போ ரதி ரீனான்னு கூப்பிட்றா. இப்போ ரீனா உங்கள் வீட்டு பக்கத்தில் வீடு பார்த்தது கிஷோர் அண்ணா எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறா. இப்போ ரதி நீ எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிடு. நான் ஃபேமிலியாக ஹாஸ்பிட்டல்னு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ திடீர்னு எங்கே இருந்தோ லைஃப்பில் வந்து என் நிம்மதியே கெடுத்துட்ட. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிருன்னு சொல்கிறா. இப்போ ரீனா வீட்டை விட்டு போகணுமா இல்லை மொத்தமாக உங்கள் லைஃப்பை விட்டு போகணுமா? உங்கள் ஃபேமிலின்னே சொல்கிறீங்கள, என்ன வீடு காலி பண்ண சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? சென்னையில் வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அசால்ட்டாக வீடு காலி பண்ண சொல்கிறீங்க. நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு வரேன், அதனால் என்னால் எல்லாம் இந்த வீடை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டா. அதுக்கு ரதி எதுவுமே பேசாமல் நிற்கிறா. இதோட எபிசோட் 12 முடிஞ்சிச்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Subscribe RE Cinemas. Thank you.